ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் எஸ்டர்டே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஒரு 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா, அதுக்கு முன்னாடி நாள் எடுத்ததுங்க. அதாவது நைட்டெல்லாம் உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு காலையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு போயிடுவேன் நான். அது அந்தந்த டைமுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக 11 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்குன்னு வந்துடும். நெட்வொர்க் இல்லைனா மேபி கூட அதனால் கூட ஸ்லோவாகும். ஸோ மற்றபடி வந்துட்டு அப்லோட் ஆகிடும். முன்னாடி நாள் லைட்டாக உடம்பு சரியில்லை, டயர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே, அதாவது நேற்று எந்திரிச்சோடனே சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமா ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு வீடியோ பண்ணலான்னு உக்காந்தா அப்படியே ஒரு மாதிரி ஒரு லேசினஸ்ஸாக இருக்குது. என்னடா அது வீடியோ நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அட கடவுளே, இதுதான் சோம்பேறித்தனமா? அப்போ முதல்ல இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த 6 விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த 6 விஷயத்த நான் மேக் பண்ணிட்டு தான், ஸோ இந்த வீடியோவை, அதாவது இந்த 6 விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். நானா பார்த்துக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் பிடிக்குது அப்படின்றது. எல்லாருக்குமே லேசினஸ்ஸு, சோம்பேறித்தனம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். இங்கே பல ஆயிரம் கோடி வச்சுருக்கிறவங்களுக்கு, பல லட்சம் கோடி வச்சுருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றது தாங்க. முதல்ல என்கிட்ட இருந்தே சொல்கிறேன், நமக்கு இந்த சோம்பேறித்தனத்துக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குங்க. நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன தெரியுங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ கிளைமேட்டு சரியில்லை, தொண்டை கட்டிச்சு, தலைவலி, ஜுரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு, கோல்டு பிடிச்சிடுச்சு. இதுக்காக நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன். எனக்கு அடுத்த நாள் அந்த ரெஸ்ட்டுன்றது அந்த ஒரு நாள் தான். ஏன்னா டேப்லெட் போட்டால் எனக்கு அடுத்த நாள் வந்து சரியாயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஓகே, எனக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது, நான் வீடியோ பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ரெடியாக இருக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, என்னால் போய் பண்ண முடியல. ஏன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். இதுதான் சோம்பேறித்தனம். நம்மளால் வந்துட்டு முடியலை அப்படின்றது வேறு, நம்மளால் முடியும் ஆனால் முடியாது அப்படின்றது வேறு. ஸோ முதல் நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துட்டேன். 2வது நாள் பார்த்திங்கன்னா அது என்னுடைய சோம்பேறித்தனம். முதல் நாள் தான் ரெஸ்ட்டு, 2வது நாள் ரெஸ்ட்டு கிடையாது. முதல் விஷயம் என்னென்னா, நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கலைன்னா கூட இந்த லேசினஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1 வீக்காகவே சரியாக சாப்பிட்றதில்ல. அது என் இஷ்டம், எப்போ பசிக்குதோ அப்போ போய் சாப்பிட்ருவேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அடிக்கடி வெளியில் போகிறதுனால வந்துட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த உணவை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாலே நமக்கு லேசினஸ் அப்படின்றது வந்துடுமா? அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கிறது, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் இதெல்லாம் நம்ம அதிகமாக இன்டேக் பண்ணோம்னா நமக்கு இந்த லேசினஸ் அப்படின்றது வராது. ஏன்னா அதிகமாக வெயிட் ஏற நம்மளால் நடந்து போகவே முடியாது. நம்ம வெயிட்டை தாங்கிட்டு நம்மளாலே நிற்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த ஒல்லியாக கொஞ்சம் லீனாக ஐடியல் வெயிட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நீங்கள் நல்லா வந்துட்டு கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்துட்டு கிட்ட ஒரே நேரத்தில் நிற்க வச்சு பாருங்களேன். ஐடியல் வெயிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் அவங்க வெயிட் அவங்களால தாங்க முடியாது. இந்த பாதத்தில் அதனால தான் வெடிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. நம்ம பாருங்கள், டாக்டர் மாதிரி எங்கெங்கே போயிட்டுருக்கிறோம். முதல்ல என்னென்னா, ஃபுட் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு, கரெக்டான உணவு, கரெக்டான நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்குன்னு பார்த்து சாப்பிடக்கூடியது தான் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை ஒழிக்கும் முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டன்ட் சோம்பேறித்தனத்தை எப்படி வெளியில் கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். 2வது விஷயம், உங்களுக்கு சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் படுத்துக்கிட்டே இருந்தேன். நான் வந்துட்டு படுத்துட்டு இருக்கல, இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 2 மணிக்கு போயிடலாம், கரெக்டாக வந்துட்டு 2:30க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நான் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சோம்பேறித்தனம் உடனே போகணும், இன்ஸ்டண்ட்டாக உடனே போகணும்னா 2வது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அதாவது உடனே டக்குன்னு அந்த பெட்லேருந்து ஏஞ்சி நின்றுடுமா. அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திடணும். ஓகே, நான் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்டில் நீங்கள் யோசிக்க உங்களுக்கு தோணாது. அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல எழுந்திடும். உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது போயிடும். இதை சொல்கிறதுக்கு தான் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் வந்துட்டு இந்த முயற்சி கூட நம்ம எடுக்கலைன்னா நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியாதுங்க. தயவு செய்து இதை வந்துட்டு ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன்.
நீங்கள் வந்துட்டு இப்போ சேரில் உட்காந்துட்டு எழுந்துச்சி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துச்சி அந்த வேலையை போய் பாருங்களேன். உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். ஏன்னா நானும் சில டைம் அதுதான் பண்ணுவேன். 3வது விஷயம், நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் தான். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம் சரியான உணவு முறை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். அதே போல் 3வது விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு சரியாக நம்மளுடைய உடம்புக்கு ஓய்வு கொடுக்காம வேலை செய்கிறது. இப்போ நம்ம பெருசாக போயிட்டு வேலைலாம் செய்ய மாட்டோம், வீட்டில் தான் இருப்போம், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ப்ராப்பர் ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய உடம்பு நல்ல தூக்கம் அப்படின்றது வரணும். இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்டில், எத்தனை பேருக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்னஸாக இருக்குது, எத்தனை பேருக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே தலை வலிக்குது, இல்லை கை கால் வலிக்குது, இந்த மாதிரிலாம் வலி இருக்குது தான் நீங்கள் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தூங்கி எந்திரிக்கக்குள்ள நமக்கு குவாலிட்டி ஸ்லீப் கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தலை வலிக்கிறது, கண் எரியறது, ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக இருக்கிறதுலாம் இருக்கவே இருக்காது. நம்ம வந்துட்டு தூங்கி எந்திரிக்கக்குள்ள இந்த மாதிரி கை கால் வலி உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா நம்ம குவாலிட்டி தூக்கம் அப்படின்றது கிடையாது. குவாலிட்டி ஸ்லீப் மட்டும்தான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா நல்ல தூக்கம் ஒரு 8 ஹவராவது நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுவும் நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் நீங்கள் படுத்துடணும். நான் அதிகபட்சம் சொல்கிறேன், 8 மணிக்கு போய் படுத்தாலும் சந்தோஷம் தான். நீங்கள் ஒரு 6 மணிக்கே சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கு போய் படுத்தீங்க, இல்லை 9 மணிக்கு படுங்க, இந்த மாதிரி படுத்திங்கனாலே சந்தோஷம்தான். ஒரு குவாலிட்டி ஸ்லீப் எப்படின்னா, நம்ம நைட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கு படுத்துட்டு சாயந்தரம்ட்ட பாருங்கள், காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு இல்லை ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறது தான் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் அடித்து தூக்கி தும்சம் பண்ணிடலாம். குறிப்பாக இந்த மொபைலில் கடைசியாக ஒரு ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போனவங்க, அதாவது அவங்க வந்துட்டு இந்த டேவோட கடைசிக்கே அவங்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அதில் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் மூழ்கி கிடந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். அதுக்குன்னு தனித்தனி நேரங்களை ஒதுக்கிட்டு ஒரு பிரின்சிபல்ட்டியோடு நீங்கள் வாழ்க்கையை வந்துட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, நீங்களும் நல்ல பணக்கார லைஃப் வாழலாம். 4வதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம இப்போ சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம எந்த வேலையை செய்கிறதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், ஒரு முக்கியமான வேலை செய்கிறதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். இப்போ அந்த செயல் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்ற ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது வரவே வராதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேலைக்காக வெளியில் போகிறோம், அந்த வேலை ரொம்ப முக்கியம், அந்த வேலை செஞ்சால் தான் நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல சோம்பேறித்தனம் காட்டினா நம்மளுடைய லைஃப் வந்துட்டு கரெக்டாக போகுமா? ஏன்னா வரக்கூடிய பணம் அப்படின்றது வருமா, இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்துட்டு கிடைச்சிருமா அப்படின்றத நம்ம அந்த வகையில் யோசித்து பார்த்தாலே நம்ம வந்துட்டு இனி இந்த சோம்பேறித்தனத்துக்குள்ளே இருக்கவே மாட்டோங்க. அதனால் முதல் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன காரணத்துக்காக இந்த வேலையை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது உங்களை விட்டு போயிடும். 5வது, தன்னைத்தானே மோட்டிவேட் செஞ்சுக்கிறதுங்க. நம்ம ஒருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான் பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் உங்களை மோட்டிவேட் பண்ணுவான். அந்த மோட்டிவேட்டை நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான், அதாவது உங்களுக்கு நீங்களே, அதாவது இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களை விட உங்கள் மேலே யாராலையும் அக்கறை காட்ட முடியாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய வலி முதல்ல யாருக்கு போகும்? உங்களுக்கு தான் போகும். அப்படின்னா உங்களை விட உங்கள் மேலே அக்கறை காட்டுறவங்க இங்கே யாருமே கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள உங்களை விட உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்குறது இங்கே வேறு யாருமே கிடையாது. என்னால் முடியும், நான் பண்ணுவேன், இங்கே வந்துட்டு இந்த சோம்பேறித்தனத்துக்கு இங்கே வேலையே இல்லை அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு நீங்களே அடிக்கடி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் லேசினஸாக ஒரு இடத்துல உட்காரவே மாட்டீங்க. இறுதி 6வது, நம்ம இந்த ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே யோசிச்சே ஆகணுங்க. எத்தனை பேர் நம்மளை சோம்பேறின்னு சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் இவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இவன் செய்ய மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் நம்மளெல்லாம் ஒரு ஆளாகவே மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க முன்னாடி எல்லாமே நம்ம ஒரு ஆளாக வரணும் இல்லைங்களா? அவங்களுக்காக இல்லை, நமக்காக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக, உங்களை நம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக. இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கலாம், இதை கேட்கக்கூட என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் ஒருத்தர் மாறுனா உங்கள் குடும்பமே மாறும் அப்படின்றது உங்களால் நம்ப முடியுமா? அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், என் குடும்பத்தில் இது வரைக்கும் சொந்தமாக யாருக்குமே வீடு கிடையாது, சொந்தமாக ஒரு வண்டி கூட கிடையாது, ஆனால் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றது. இவர் மாறினார், இவருடைய தங்கச்சிக்கு நல்ல ஒரு கடை வச்சு கொடுத்தாரு, இவர் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இவர் நல்ல சூப்பராக பார்த்துக்கிறார்.
இப்போ வந்துட்டு இது எதனால், இவருடைய மாற்றத்தினால அவர் என்னைக்கு வேணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் போயிருக்கலாம். எங்கள் அப்பா பெருசாக சம்பாரிச்சு வைக்கல, நான் வெளிநாட்டிலே போய்ட்டு மாதம் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா எல்லா மெச்சூரிட்டியும் தெரிஞ்ச வயசில் அவர் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு இப்போ 2Kவாக இருக்கலாம், இல்லை 90s கிட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து 80 கிட்டாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்போ நினச்சாலும் உங்களால் முடியும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. நீங்கள் மாறினா உங்கள் குடும்பத்தினுடைய தலையெழுத்தும், உங்கள் குடும்பத்தை மற்றவங்க பார்க்குற பார்வையும், உங்களை மற்றவங்க பார்க்குற பார்வையும் அனைத்தும் மாறும் அப்படின்றத நீங்கள் ஒருபோதும்